ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரேமலதா. நான் வால்பாறையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து எஸ்பிஆரி கிரியேட்டிவ்ஸ் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதில் ஃப்ரீயாக அவங்க கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆரி ஒர்க் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இதில் பார்த்துட்டு நான் பேசிக்லேயே சேர்ந்துட்டேன். பேசிக் 3 months கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்து அப்படியே கண்டினியூஸாக இவங்கக்கிட்டே நான் அட்வான்ஸ் கோர்ஸும் ஜாயின் பண்ணிட்டேன். மேம் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கையுமே நீட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதேமாதிரி நம்ம கிளாஸ் லீடர்ஸுமே எந்த டைமுமே நம்ம ஒர்க் பண்ணி அமைச்சாலும் அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் பேசிக் உள்ள வீடியோவிலே நான் இதை தான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் மெயின். மற்றபடி நம்மளுக்கு நான் வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளை மதித்து நம்மளுக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அதுதான் அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் அதை எதிர்பார்ப்பேன். அது மேம்கிட்ட அதை குறையே சொல்ல முடியாது. மேம்க்கே நம்ம நேரடியாக டவுட் கேட்டு கால் பண்ணாலும் அவங்களும் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒர்க்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மேமோட மேம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது போக எச்சா நானே ஃப்ரீ டைம்லலாம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைமில் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிருக்கே தவிர ப்ராக்டிஸை எப்பயுமே விடக்கூடாது அப்படிங்கிறது மேம்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் மட்டும் சேர்ந்ததும் இல்லாமல் மேம்க்கு என் தங்கச்சியை மெஹந்தி கிளாஸில் கூட நானே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டுருக்குறேன். மேமோட ஒரு குவாலிட்டினால தான் நான் எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லலாம் இந்த எஸ்பிஆரி கிரியேட்டிவ்ஸை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். மேம் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் பண்ணது. அது இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட்லேயே வச்சுருக்கேன். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற ஒர்க்கு அப்படிங்கிறதுனால நான் அதை ரெக்கார்டில் இது பண்ணியிருக்கேன்.